Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான weight loss ரெசிபி தாங்க பார்க்க போறோம். கருப்பு கவுனி அரிசியில கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படினு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ரெசிபி செய்யிறது ரொம்ப சிம்பிள் தான். and இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சோ கண்டிப்பா எல்லாரும் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்றைக்கி நம்ம கஞ்சி செய்ய போகிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு வரும். அதுக்கு நான் எடுத்திருக்க அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 கப் எடுத்துருக்குறேன். இது வந்துட்டு கழுவுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டோம்னா நம்ம ஊற வச்ச தண்ணியை வந்துட்டு கஞ்சி செய்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி விட்டு ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். அல்லது நீங்கள் காலையில் எழுந்ததும் கூட ஊற வச்சுட்டு ஈவினிங் கூட கஞ்சி செஞ்சுக்கலாம். இப்போது நல்லா ஓவர் நைட் ஊறி இருக்குது. தண்ணியோட கலரே பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போது இந்த தண்ணியை வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு இந்த அரிசியை வந்துட்டு ஒரு வெள்ளை காட்டன் கிளாத்தில் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வடிஞ்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்துட்டு வறுத்து அரைக்க போகிறோம். அதாவது ரொம்ப ட்ரை ஆகணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஆனால் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்துட்டு குறையணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம வறுக்கிறதுக்கு நல்லா இருக்காது. அதுக்காக ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது இதை நம்ம எடுத்து வறுத்துடலாம். இப்போது ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு அதில் வந்துட்டு இந்த அரிசியை சேர்த்திடலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விடணும். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது பொரியறதுக்கு எப்படியும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிய விடுறதுனால. சீக்கிரம் பொரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அரிசி வந்துட்டு அந்த தீஞ்ச வாசனை வந்துடும். அதனால் லோவ்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அரிசி பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இதை நம்ம நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இதை வந்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். நீங்கள் நைஸாக வேணும்னாலும் பவுட்ரு பண்ணிக்கலாம். இல்லைனா ரவை பதத்தில் கூட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த கஞ்சி செய்கிறதுக்கு தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நான் 1/2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்த்திருக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேகும். ஏன்னா இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா லேட் ஆகும். அதனால் உங்களுக்கு தண்ணியோட அளவும் சேர்த்து வைக்கும்போது இது குக் ஆகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூட நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதுக்கு 1 கப் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் இது கூட சேர்த்தும் போது எந்த லம்ஸும் இல்லாமல் நம்மளுக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி பவுட்ரை நம்ம எடுத்துருக்க அந்த 1/2 கப் அரிசியோட பவுட்ரு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இருந்துச்சுன்னா இப்போவே பார்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா அதில் சேர்த்துனதுக்கப்புறம் கட்டி சேர்ந்துச்சுன்னா அது கரையாது. அதனால் இப்போவே நல்லா கட்டி இல்லாமல் 1 கப் தண்ணியில் கரைச்சிட்டு அடுப்பை தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கரைச்சதை சேர்த்திக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பவுட்ரு நல்லா அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஒரு ஃபார்முக்கு வந்ததும் ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே கூட நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் திக்காகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா மறுபடியும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி எதுவும் சேராது. நம்ம அந்த பவுட்ரை தண்ணியில் கரைக்காமல் அப்படியே சேர்த்துனோம்னா நிறைய கட்டிகள் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் அதை கரைக்கவே முடியாது. அப்புறம் நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதே நம்ம முன்னாடியே அதை கரைச்சி இதில் சேர்த்தும் போது கட்டிகள் விழுகாது. நம்ம கைவிடாமல் கிளற வேண்டிய அவசியமும் இருக்காது. இப்போ இந்த மாதிரி லைட்டாக அப்பப்போ மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் திக்காகிறது பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் அடுப்பு லோவில் வச்சுக்கோங்க.
இப்போது டோட்டலாக பார்த்திங்கன்னா 15 to 20 மினிட்ஸ் ஆகும் இது குக் ஆகிறதுக்கு. இப்போ இது நல்லா குக் ஆகியிருக்கு. எப்படி கண்டுபிடிக்கலான்னா இதோட கலரே பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், நல்லா கண்ணாடி பதத்துக்கு இருக்கும். பொதுவாக நம்ம ராகி கூழ் களி எல்லாம் செய்யும்போதும் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு வெந்து வரும்போது நல்லா அந்த கண்ணாடி பதம் தெரியும். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் தெரியும். நம்ம கஞ்சி வந்து நார்மல் ரைஸ் கஞ்சி எப்படி நம்மளுக்கு டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வாசனை வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும். நல்லா நம்ம வறுத்து இதில் அரைச்சி சேர்த்திருக்கிறதுனால அந்த வறுபட்ட மணமே பார்த்திங்கன்னா இந்த கஞ்சியில் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதமாக இருக்கணும். அதோட கன்சிஸ்டன்சியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம குடிக்கிறதுக்கு சரியாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப லிக்விடாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஒரு மீடியம் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம இதை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். கஞ்சி வந்துட்டு வேகும் போதே உப்பு சேர்த்திக்கோங்க. பட் நான் வந்து சேர்த்தலை. ஏன்னா எங்கள் வீட்டில் குழந்த வந்துட்டு உப்பு சேர்த்தி இந்த கஞ்சி குடிக்க மாட்டேன்ட்டான். சர்க்கரை சேர்த்தி கொடுத்தா குடித்தான். அதனால் நான் வந்துட்டு அவனுக்கு தனியாக சர்க்கரையோடு சேர்த்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்துட்டு நான் உப்பு சேர்த்தி கிளறி விட்டுக்குவேன். இதில் சர்க்கரைங்கும் போது நீங்கள் பனங்கல்கண்டு பொடி இருந்தாலும் சேர்த்திக்கலாம். நான் வந்துட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கிறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட வெல்லம் சிறப்பு இருந்தால் கூட சேர்த்திக்கலாம். அதெல்லாம் சேர்த்தியும் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட மனமும் சுவையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். டயட் இருக்கவங்க எல்லாருமே கூட இதை வந்துட்டு கண்டிப்பாக விரும்பியே சாப்பிடுவாங்க. இந்த அரிசியில் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாம். மற்ற சாதாரண அரிசிகளை விட இதில் பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் பார்த்திங்கன்னா இதில் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் இதே நோய் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் க்யூர் ஆகிறதுக்கும் அது வராமல் தடுக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா மூளையோட செயல்பாட்டை அதிகப்படுத்துறதுக்கும் இது உதவியாக இருக்குது. இதில் அதிக அளவு ஃபைபர் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு அரை கப் அரிசி எடுத்துருக்குறோம் இல்லையா, இதுலேயே பார்த்திங்கன்னா 3 கிராம் அளவுக்கு நார்ச்சத்து இருக்குது. அதே மாதிரி 5 கிராம் அளவுக்கு ப்ரோட்டீனும் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு குறைந்த அளவுலேயே நிறைய சத்துக்களும் இருக்குது. அதுக்கப்புறமா மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, குடல் வீக்கம் இது எல்லாத்தையும் கூட சரி பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக டயட்டில் இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உடலில் இருக்கிற நச்சு பொருட்கள் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. நீரிழிவு நோய் இருக்கிறவங்களும் இதை ரெகுலர் ஃபுட்டாக எடுத்துக்கலாம். இந்த கஞ்சி வந்துட்டு உங்ககிட்ட மண்பானை இருந்துச்சுன்னா அதில் செஞ்சால் ரொம்பவே நல்லது. இன்னுமே முழுமையான பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்துட்டு எவர் சில்வர் பாத்திரத்தில் செஞ்சேன். முடிஞ்ச அளவுக்கு அடிகனமான பாத்திரத்தில் செய்யுங்க. மண்பானை இருந்தால் அதில் வந்துட்டு நம்ம செஞ்சு வைக்கும்போது இன்னுமே நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி நீங்கள் பானையில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்ததும் அரிசி ஊற வச்சுட்டு நைட் டைமில் இந்த கஞ்சி வச்சு அப்படியே அந்த பானையில் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஏர்லி மார்னிங் நம்ம வெறும் வயிற்றில் அந்த கஞ்சி கூட மோர் வந்து சேர்த்து நம்ம குடிக்கும்போது இன்னுமே நம்மளுக்கு நிறைய பலன்கள் வந்து பெறலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த கவுனி அரிசி கஞ்சியை மறக்காமல் நீங்களும் செஞ்சு பயனடைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.